ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு கனி யூனிக் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிக்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி என்னோட கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்றத ஒரு குட்டி ஸ்டோரி ப்ளஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து எப்படி வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது, நீங்கள் எப்படி வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து முழுசாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காய்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதாவது இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் வந்து அந்த இருக்கும். நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் எல்கேஜி டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அண்டு காலேஜ் வந்து லைக் நம்ம ஒரு நல்ல காலேஜில் சேரணும், நல்ல காலேஜில் சேர்ந்தேன். பட் வந்து நம்ம காலேஜில் சேர்றதுனால மட்டுமே நம்மளுக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் வந்து ஸ்கூல் வந்து நான் படித்தேன் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலுமே எனக்கு இங்கிலீஷ் வந்து தெரியாது. தெரியாது மீன்ஸ் எனக்கு சுத்தமாக தெரியாது. அதாவது நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லனா யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஈவெண்ட் இந்த இடத்துல நடக்குதுமா, யாராவது வந்து சேர்றீங்களா, இந்த ஈவெண்ட் எல்லாம் நடக்குதுன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எனக்கு அது சுத்தமாக புரியாது. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்பேன், என்ன சொல்கிறாங்க அவங்க, எனக்கு புரியல அப்படின்ட்டு. எனக்கு இங்கிலீஷில் பேசுகிறதே எனக்கு புரியாமல் இருக்கும். நான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு ஈவெண்ட்டு லைக் ஒரு குட்டி காம்படிஷன் மாதிரி நடந்துச்சு. அது எனக்கு வந்து அது என்ன காம்படிஷன்லாம் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போனாங்கன்ட்டு நானும் அங்கே போய் உட்காந்துட்டேன். பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சடனாக டாபிக் கொடுப்பாங்க, ஆன் த ஸ்பாட் வந்து ஒரு டாபிக் கொடுப்பாங்க. நம்ம அதை பற்றி ஒரு 1 minute வந்து பேசணும். அப்போ வந்து எனக்கு நான் வந்து சரி வந்துட்டோமே, நம்ம போய் ஏதாவது ஒன்று பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போனேன். என்னால் சுத்தமாக பேசவே முடியல. நான் வந்து ஒரு 2 லைன் தான் பேசினேன். நான் அப்படியே யோசிக்கிறேன், நான் வந்து ஸ்ட்ரெக் ஆகுறேன். எனக்கு வந்து சுத்தமாக அது 1 minuteனால டைமுமே முடிஞ்சிருச்சு. நான் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு நான் அழுகுறேன். எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு வந்து இங்கிலீஷே தெரில, எனக்கு பேசவே வரல அப்படின்ட்டு. எனக்கு இந்த இன்சிடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் அப்போது எனக்கு நடந்துச்சு. அப்போயாச்சும் நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும், பட் நான் கற்றுக்கணும்னு நினச்சேன், பட் நான் கற்றுக்கல. அதுக்கப்புறமா ஃபைனல் இயர் படிக்கும்போது தான் ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வரும், இன்டர்வியூஸ்லாம் வரும், நம்ம அட்டன் பண்ணணும், நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எப்படிலாம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மூவிஸ் பாருங்கள், இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் லைக் இந்த பாட்காஸ்ட் கேளுங்க, அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லுவாங்க, புக்ஸ் படிங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே நானுமே பண்ணேன். யூடியூப் பார்த்தேன், இந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே புரியாது. இந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த 30 நாளில் இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்ற வீடியோஸ்லாம் நானுமே பார்த்தேன். என்கிட்ட நோட்டுமே இருக்குது. 30 டேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்து அந்த நோட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் எல்லாமே நான் பண்ணேன். பட் அப்படி இருந்துமே என்னோடய கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவே ஆகலை. ப்ளஸ் எனக்கு அப்போ இங்கிலீஷுமே எனக்கு தெரியாது. அப்போது அந்த வீடியோஸ்லாம் 30 நாள் வீடியோமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமாவே என்னை போயிட்டு இங்கிலீஷில் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேச சொன்னீங்கன்னா என்னால் அப்போ பேச முடியாது. எனக்கு அப்போ சுத்தமாக எனக்கு இங்கிலீஷ் வந்து எனக்கு தெரியவே தெரியல. எனக்கு அப்போ கான்ஃபிடென்ட்டுமே சுத்தமாக இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து வரும். அப்போ வந்து எனக்கு தெரியாத போதே எனக்கு அப்போ கான்ஃபிடென்ட்டுமே வரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபைனல் செமஸ்டர் படிக்கும்போது அப்போ என் ஃப்ரெண்டுமே வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் கிளாஸ் ஆன்லைனில் வந்து கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ எனக்குமே வந்து சரி ஓகே நாமளும் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இன்டர்வியூஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா கம்யூனிகேஷன் தேவை அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த ஆன்லைன் கோர்ஸ் தான் நான் ஜாயின் பண்ணேன். அது எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா லைக் 4000 கிட்டே எனக்கு வந்துச்சு. ஆன்லைன் தான் 2 months கோர்ஸ், ஓகேங்களா. 2 months கோர்ஸ்னாலும் 1 year வரைக்கும் நம்மளுக்கு அந்த வேலிடிட்டி இருக்குது. லைக் 1 year வரைக்கும் நம்ம திருப்பி கூட அதே கிளாஸ் போயிட்டு ஜாயின் பண்ணலாம், நம்ம எவ்வளோ வேணாலும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு பேசிக்ஸ் கிளாஸ் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா அவங்களே டெஸ்ட் வச்சாங்க, பேசிக்காக இன்டர்மீடியட் லெவலான்ட்டு. நான் வந்து எனக்கு பேசிக் கிராமரே தெரியாது, அதாவது இந்த டிட்டு ஹேவ் ஹேஸே தெரியாதனால பேசிக் கிளாஸே நான் போய் ஜாயின் பண்ணேன். அது வந்து லைக் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த ட்ரெயினர்கிட்ட வந்து நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு டாபிக் கொடுப்பாங்க, ட்ரெயினர் ஸ்பீக்கிங் ரூம்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து ட்ரெயினர் வந்து டாபிக் கொடுப்பாங்க, நம்ம அவங்கக்கிட்ட காலில் வந்து
ஒரு 5 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸோ நம்ம அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசணும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்தாங்க. நான் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன். நான் கரெக்டாக காலேஜும் முடிக்கிறேன், அந்த பேசிக் கிளாஸுமே நான் வந்து முடிச்சுட்டேன். ஓகேவா? அப்போ முடிச்சிட்டதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இந்த இங்கிலீஷை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்ததுக்கு எனக்கு ஓரளவுக்கு எனக்கு பேசிக் நாலேஜ் வந்து அப்போ கெயின் ஆச்சு. நான் அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பேசிக் நாலேஜ் வந்து எனக்கு வந்து கெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னா, நாலேஜ் இருக்குது, பட் வந்து நம்ம வந்து பேசணும். எனக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து பயம். எனக்கு வந்து அப்போது கொஞ்சம் கூட எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்களோ, அவர் வந்து எதனா கலாய்ச்சிருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இட்ஸ் நார்மல். எனக்குமே அப்படி இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து இந்த ஒரு ஆப் வந்து நான் ஒருத்தவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த ஆப் வந்து சேஃபான ஆப் தான், இதில் வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து பேசலாம், கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. அது என்ன ஆப்னா ASIFluency அப்படின்ற ஒரு ஆப் தான். அதை நான் ஸ்க்ரீனில் தரேன், நீங்கள் பார்த்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா அந்த ஆப் இருக்கும். அது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து 1.5 hours வந்து ஃப்ரீயாக பேசிக்கலாம். அது வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒன் டேக்கு நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், லிமிட் கிடையாது. ஆனால் நம்ம பே பண்ணாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கேர்ள்ஸுக்கு வந்து 1.5 hours பேசிக்கலாம். பாய்ஸுக்கு வந்து 1/2 hour 45 minutes எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ இந்த மாதிரி தான். ஆனால் நம்ம ஃப்ரீயாக பேசிக்கலாம். ஜஸ்ட் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா யாருக்கு வேணாலும் அந்த ஆப் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆகிட்டு நம்ம அந்த பர்சன் கூட பேசிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் அந்த ஆப்பில் வந்து பேசி தான் எனக்கு ஓரளவுக்கு வந்து எனக்கு வந்து பீப்புள் கிட்ட பேசுகிறதுக்கான தைரியமே எனக்கு வந்துச்சு. சரிங்களா? அந்த ஆப் வந்து சேஃபான ஆப் தான், நல்ல சேஃபான ஆப் தான். பட் தெரியும்ல, நான் இன்ஸ்டாகிராமே வந்து எப்படிலாம் இருக்கும். ஸோ வந்து அந்த ஆப்பில் 99% சேஃப் தான். 1% வேணால் வந்து மேபி ஆப்போசிட்லேருந்து பேசுகிறவங்க வந்து தப்பாக இருந்தால் நம்ம கட் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். அதுக்குன்னு வந்து இந்த ஆப் வந்து நான் வந்து அப்படியே 100% வந்து லைக் ரொம்ப சேஃபான ஆப் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கணும். பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணாமல் இருந்தாலே அது நல்ல ஆப். சரிங்களா? அதாவது லைக் நம்ம யார்கிட்டையுமே நம்மளுடைய கூட பேசுகிறவங்க கிட்ட அந்த மாதிரி ஷேர் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட்டு பேசிட்டு வச்சிடணும், அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து எனக்கு கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. பட் இப்போ நான் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. லைக் புது ஃபோன் வாங்கினதுனால நான் யூஸ் பண்ணுறதில்ல. பட் வந்து அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து மறந்துட்டேன் யூஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு இப்போ டைமே கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் நிறையா ஒர்க் இருக்கனால. அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா வெக்காபுலரின்றது லைக் நம்ம வந்து நம்மளுக்கு கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் தெரியும், நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து வந்துட்டோம், நம்ம வந்து ஒருத்தவங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கு வார்த்தைகள் தெரியல அப்படின்னாலும் கஷ்டம். நம்மளுக்கு அந்த வெக்காபுலரிஸ் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த டியூலிங்கோ தெரியும் இல்லையா, டியூலிங்கோ யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து நான் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஷார்ட் ஸ்டோரிஸ் எதுக்கு அப்படின்னா, எனக்கு இந்த பெரிய பெரிய கதையெல்லாம் படிக்கிறது வந்து பிடிக்காது. நான் பேசிக்காக ஐ எம் நாட் அ புக் ரீடர். ஓகே? ஸோ எனக்கு இந்த பெருசாலாம் உட்காந்து படிக்கிறது பிடிக்காது. நான் அப்போ வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் நார்மலாக ChatGPT கிட்ட கேட்டாலே கிடைக்கும். அப்படி இல்லைனா பின்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்டாலே வரும். பின்ட்ரெஸ்ட்லாம் நல்லா இந்த பிக்சரோடு வருமா, அதெல்லாம் படிக்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் படித்து இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு வேர்டு புரியல அப்படின்னா அந்த வேர்டோட மீனிங் வந்து போயிட்டு தமிழ்லையும் பார்ப்பேன், இங்கிலீஷ்லேயும் பார்ப்பேன். அந்த மீனிங்கோட ஆப்போசிட்டுமே நான் வந்து பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கெயின் ஆகும், நாலேஜ் கெயின் ஆகும். ஸோ வந்து அந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இப்படி தான் வந்து வெக்காபுலரிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. சரிங்களா? அண்டு ஃபைனலான பாயிண்ட் வந்து, நீங்கள் இது எல்லாமே பண்ணாலும், நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும், இந்த மாதிரி வெக்காபுலரிஸ் இம்ப்ரூவ் பண்ணாலும், நீங்கள் எல்லாமே பண்ணாலும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வெளியில் பேசணும். நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறதே பேசுகிறதுக்கு தான். நம்ம வந்து எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. நானுமே வந்து ஸ்டார்டிங்லனா எனக்கு பேசும்போது ரொம்பவே எனக்கு தயக்கமாக இருக்கும், நர்வஸாக இருக்கும், தப்பாக பேசுவேன். இன்டர்வியூலலாம் பார்த்திங்கன்னா பல இன்டர்வியூவில் தப்பாக அந்த ஹெச்ஆரோட மூஞ்சே அப்படி போவோம், என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுதா அப்படின்ட்டு. லைக் நானே நிறையா தப்பாலாம் பேசியிருக்கேன். ஆனால் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கற்றுக்கிறதுல தான் இருக்குது.
நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து கற்றுக்கவே முடியாது. இங்கிலீஷும் அதே மாதிரி தான். மிஸ்டேக் பண்ண தான் நம்மளுக்கு வரும். பேச பேச தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் வரும், இம்ப்ரூவ் ஆகும், கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ யாராவது வந்து ஃபைனல் இயர் படிக்கிறவங்களோ இல்லைனா இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. பேசுகிறதா இருக்குது, நாம் பேசுகிறதா இங்கிலீஷ் அந்த மாதிரி உட்காந்து பேசணும். ஸோ வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. அண்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங்கில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ டாட்டா, பை பாய்.